வேற என்ன சந்தோஷம் 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 அப்படியே இருக்கா? திரும்பி பாருங்க, மற்ற பக்கம் திரும்பி பார்க்கணும். ஆறு இது என் பேர் அப்பன். நான் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன். அம்மாவுக்கு இன்றைக்கு 80வது பர்த்டே. போப்புறம் நான் விக்கி பஸ்ஸத்தில் போப்புறேன். அவள் என்ன கண்டுபிடிக்கிறாவோ பார்ப்போமா, இருந்து பார்ப்போம். பாருங்கள். வணக்கம். வணக்கம். என்ன பேர் அம்மாக்கு? சற்குணவதி. சற்குணவதி அம்மாக்கு இன்றைக்கு பர்த்டே. ஓ ரைட், 80வது பர்த்டே. 80 வயசு மாதிரியே தெரியல. இப்பதான் 63 கடந்து வர மாதிரி இருக்கே நம்பிக்கை. ஆனா 80 அடிச்சு எல்லாம் பொய்யா செஞ்சுட்டான். பர்த்டே 80 அம்மையாவே. அதான் 80 வயசு மாதிரியே தெரியலையே. சரி, அம்மாக்கு 80வது வயசு. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அம்மா. 8 வயசு ஆக்கியாச்சு. எல்லாம் கை தட்டி விடுவோம். 8 வயசு செலிப்ரேட் பண்ணி விடுவோம். நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம்னு தெரியுமா அம்மா? எங்களை தெரியுமா? இல்லன்னு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. நீங்க தெரியுமான்னு கேக்குறீங்கன்னு யோசிக்காதீங்க. நாங்க கிளிநொச்சி சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கோம். அம்மாட 80வது பர்த்டேக்கு விஷ் பண்ணி கொஞ்சம் கிஃப்ட்கள் கொடுக்க சொல்லி, உங்களோட உறவுகளா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட நண்பர்களா இருக்கலாம், இல்லாட்டி பக்கத்து வீடு எதிர்த்த வீடு யாராவது ஒரு ஆள் இந்த கிஃப்ட்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? ராசகுமார் தான் அனுப்பியிருக்கார். ராசகுமார் அது யாரு? மகன் தான். மகனா? எங்க இருக்கார் மகன்? பிரான்ஸ்ல. பிரான்ஸ்ல. மகன் இன்றைக்கு எடுத்து அம்மாவுக்கு விஷ் பண்ணினவரா பர்த்டேக்கு? இல்லையா? ஐயோ, மகன் பர்த்டே மறந்துட்டார் போல. இன்றைக்கு பர்த்டேக்கு எடுத்து விஷ் பண்ண இல்லையா இன்னும்? அப்ப மகன் இதை விட பெரிய கிஃப்ட் ஏதோ வச்சிருக்கார் போல அம்மாக்கு அனுப்புறதுக்கு. என்ன 10 பவுன்ல செயினா இருக்கலாம், இல்லாட்டி 5 பவுன்ல ஒரு காப்பா இருக்கலாம். என்ன இதுவும் கூட மகன் இல்ல. மகன் இல்லாட்டி மகனை தவிர வேற யாரும் கிஃப்ட் அனுப்பியிருந்தா? மிக்கிக்கு தெரியுமா யார் அனுப்பினா? அப்படியாண்டே மிக்கிக்கும் தெரியாதாமே. உங்களை தேடி 3 மிக்கி வந்திருக்கே கிஃப்ட்கள் கொண்டு. ஆனா மிக்கிக்கும் தெரியாதுன்றாங்களே. உங்களோட பிறந்த நாளைக்கும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. என்ன அவ வந்த எல்லாரும் கிஃப்ட் தந்துட்டாங்களா அம்மாவுக்கு? சரியில்லையா? இந்த ஒருத்தரும் என்ன பரிசு எல்லாம் தந்துட்டாங்களா? கிஃப்ட் எல்லாம் தந்துட்டாங்களா இன்னைக்கு விஷ் பண்ணி? இல்லையா? ஒருத்தருமே தர. இன்னொருத்தரும் கிஃப்ட் கொடுக்க இல்லையா? இன்னொருத்தரும் தர இல்லையா? ரைட்டு. தோடெல்லாம் மினுங்குதான், செயின் எல்லாம் மினுங்குதான். அப்ப எல்லாம் தந்துதான் இருக்கணும். நீங்க சொல்லல. ஐயோ, அப்ப என்ன எவ்வளவு பேர் வந்த நீங்க ஒருத்தரும் கிஃப்ட் கொடுக்க இல்லையா? இனிதான் கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் தவிர்க்கப்பட்டது. சரி, எல்லாரும் இனிதான் தர போறீங்க. அப்ப எல்லாரும் கிஃப்ட்கள் வச்சிருக்கீங்கன்னா அப்ப இந்த கிஃப்ட் யார் அனுப்பினது உங்களுக்கு? உங்களுக்கு இந்த கிஃப்ட் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தது. யாரு? யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணத்துல உங்களோட பழைய நண்பரா இருக்கலாம், நீங்க பள்ளிக்கூடம் படிச்ச கால நண்பரா இருக்கலாம், இல்லாட்டி பள்ளிக்கூடம் படிச்ச காலத்துல உங்களோட காதலிச்சிருக்கலாம், 6வது ஆளா இருக்கலாம். அப்படி ஒருத்தருமே இல்லையா? இப்பவே இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. இப்ப ஸ்கூல் டைம் சொல்ல வாங்கணுமே. முதல்ல என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பாப்போமே. அம்மாக்கு இன்றைக்கு ஒரு அழகான கேக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மிக்கி கொடுங்க அந்த கேக்க. மிக்கிக்கு அடிச்சு வாங்கலாம். மிக்கிக்கு ஒரு அடி கொண்டு போட்டுட்டு கேக்க வாங்குங்க, பிரச்சனை இல்லை. கேக் பிடிச்சிருக்கா அம்மாக்கு? அம்மாக்கு கேக்கோட இன்னொரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க. யார் அனுப்பினு சொன்னாதான் அந்த கிஃப்ட் தருவோம். இப்ப நாங்க சரி, நான் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்று சொல்றேன். சரியா? இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பினால் இங்க நின்று உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது யாரு? இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே. வந்தாக்கள் யாராவது அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? வடிவா பாருங்க. யார் அனுப்பினு வடிவா பார்த்து சொல்லுங்க. என்ன இவ்வளவு பேர்ல அனுப்பக்கூடிய ஆக்கள் மாதிரி ஒருத்தரையும் தெரியலையா உங்களுக்கு? தெரியலையா? வடிவா யோசிங்களா? இல்லாட்டி இன்னும் அந்த கிஃப்டை தரம் பார்த்துட்டு சொல்றீங்களா? அப்படி செய்வோமா? பாப்போமா அந்த கிஃப்டை? மிக்கி அந்த கிஃப்டை கொடுங்க, அந்த படத்தை கொடுங்க பாக்கட்டும். இனி அடிவிடும். அம்மா கோமர போது கொடுங்க மிக்கி. வாங்குங்க.
இன்னைக்கு குளப்படி செஞ்சா ஆட்கள் நிறைய பேர் நிக்கிறோமா அடி விழுமினி. சரி அதை வாங்கி எடுத்து வந்து பாருங்க என்ன எங்களை காட்டுங்க ஃப்ரேம். ரைட் 80வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி உங்களுக்கு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதை கடுங்க மாட்டேன். யாரு யார் அனுப்பினது உங்களுக்கு? நான் சொன்னால்தான் அனுப்பியிருக்கு. நீங்க சொன்னால்தான் அனுப்பியிருக்கேன். ஓ நான் பேர் சொன்னால்தான் அனுப்பி. அதான் நாங்க வந்தோடனே முதல்ல பேர் சொல்லிட்டோம். நீங்க தான் குழப்பிட்டீங்க அப்படியே. நீங்க தான் குழப்பி போட்டீங்க. ஐயோ குழப்பிட்டேன். சந்தோஷமா அந்த கிஃப்ட் வந்தது. உங்களோட மகன் தான் அனுப்பியிருக்கிறேன் இந்த கிஃப்ட. அப்படி முன்னுக்கு வாங்க, இப்படி வாங்க முன்னுக்கு கதை. இப்ப உங்களோட படிவா தெரியல, உங்களோட அழகு தெரியல எங்களுக்கு. இப்பதான் சிரிப்பே வருது முகத்துல. நீங்க என்ன பாருங்க, இந்த டைம் உங்களோட மகன் உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எங்களை விஷ் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்ப என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு? நான் சுகமா இருக்கிறேன், நல்லபடியா கொண்டாடினவர் சமயன் சொல்றேன். அப்ப இந்த டைம் உங்களுக்கு மகன் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? நல்ல சந்தோஷமா நல்ல சந்தோஷமா இருக்குமா? உண்மையாவா? அப்ப இந்த மிக்கிற தலைய இருக்கா கழட்டுவோமா? இந்த மிக்கிய இருக்கா கேளுங்க மகன் எங்கண்டு. மகனை வர சொல்லி சொல்றீங்களா? மிக்கிய இருக்கா போய் பின்ன போன் பண்ணி விடுங்க மகனுக்கு. மிக்கிக்கு நான் அனுப்பி விடுறேன்னா. மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த டைம்? மகன் உங்களோட பக்கத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல போறீங்களா? வேற என்ன செய்வீங்க? வேற என்ன செய்வீங்க? வேற என்ன சந்தோஷம் சந்தோஷம் அப்படியே இருக்கா? திரும்பி பாருங்க, மற்ற பக்கம் திரும்பி பார்க்கணும். ஆறு இது ஆறு வந்திருக்காது. எங்க சத்தத்தை காணல. ஆறு வந்திருக்காது. அம்மாவுக்கு சந்தோஷத்துல சத்தம் கதைக்கவே இல்லைன்னு பாருங்க. அவர் வேர்த்து எவ்வளவு நீட்டா வடிவா வந்து எறிஞ்ச. இன்னைக்கு அந்த ஃப்ரேம் வாங்க. அம்மா கட்டி பிடிச்சி நீ அழ போறா. நான் இந்த பக்கத்துல நிக்கிறாரு கிஃப்ட் அனுப்பினவர். என்ன சொல்ல போறீங்க மானுக்கு? இப்ப சொல்லுங்க. பக்கத்துல நிக்கிறாரு. பக்கத்துல நிக்கிறாரு. சந்தோஷமா? அம்மாக்கு இன்னும் சந்தோஷம், இன்னும் ஆச்சரியம் முடியல. இல்ல சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்ப இதை விட இன்னும் சந்தோஷமா நீங்க 100 வயசையும் தாண்டி இருக்கணும்னு சொல்லி யாரு உங்களோட மகன் என்ன இவ்வளவு தூரம் கடந்து அம்மாவை நானே நேர்ல பார்த்தே ஆகணும், அதுவும் சர்ப்ரைஸா வந்து அம்மாவுக்கு ஒரு ஷோ கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி வந்து எங்களோட இணைஞ்சு நிக்கிறாரு. அப்ப என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு? கட்டி பிடிச்சிருக்கா கொஞ்சம் விடுங்க மகனை. ரைட், இதே சந்தோஷத்தோட நீங்க இன்னும் ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி எங்களோட கிளிநொச்சி சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாவும் ஸ்பெஷலா உங்களோட மகன்ட சார்பாவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. எல்லாம் கை தட்டி விஷ் பண்ணி விடுங்க.